மற்றும் ஃபைசானுல் ஃபைசி மாணவ சொற்பயிற்சி மன்றம் நடத்தும் மாபெரும் பேச்சு போட்டி இறுதி சுற்றில் தலைவராக இருந்து அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா ஜாமியா ஷரியாத் தரீகத் அல்ஹாஜ் ஏபிஎஃப் நூரானி ஷா ஃபைசி ஃபையாசி ஹஸரத் கிப்லா அவர்களுடைய துஆ தவஜுஹை கொண்டும், மேலும் முன்னிலை வகிக்க இருக்கிற அல்ஹாஜ் எம்ஐ ஷம்சுத்தீன் ஃபைசி தலைவர் ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரி, அல்ஹாஜ் எம்என் முஹம்மது ரஃபி நூரானி செயலாளர் ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரி அவர்களையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய மௌலவி கே முஹம்மது ரிஃபாவுத்தீன் பாக்கவி ஹஜரத் கிப்லா அவர்களையும் மற்றும் உலமா பெருமக்களையும் உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் அனைவரையும் என் சார்பாகவும் இம்மாமன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு துவங்குவதற்காக 1ஆம் படிவ மாணவர் அல் ஹாஃபில் சல்மான் கான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த். مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية. يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار. نور على نور. يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கிராத் ஓதிய மாணவருக்கு அல்லாஹ் குரல் வளத்தில் மென்மேலும் பரக்கத் செய்வானாக.
அடுத்தபடியாக கீதம் இசைப்பதற்காக 4ஆம் படிவ மாணவர் முகமது அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. या रसूले या हबीबे रहमतुल लिल आलमीन या मुज़म्मिल या मुदस्सिर करनयालर मुहम्मदे ताहा नबिये अल अमीने ஹாஷிம் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபா யா முஸ்தஃபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் या मुदस्सिर करनयालर मुहम्मदे பாரசீகமும் ரோமும் ஆண்ட காலத்தில் நீர் பிறந்தது ஆட்டை மேய்த்த முஹம்மதே நீர் உலகை ஆண்டதும் நிகழ்ந்தது ஹபஷ மன்னரின் மாளிகை எங்கும் தூய இஸ்லாம் நுழைந்தது இஸ்ரா நகரமும் மதியின் மாளிகையும் உங்கள் முன்னே பணிந்தது ஏழைகளுடனே சுவனம் செல்வோம் முஹம்மதே நீர் வாழ்கவே யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே தாஹா நபியே அல் அமீனே ஹாஷிம் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபா யா முஸ்தஃபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே உங்கள் கொள்கையை ஏற்ற நாங்கள் மறுமையில் உமை காணுவோம் வாழ்வின் இறுதி நிமிடம் வரையும் உங்கள் வழியை பேணுவோம் உங்கள் உபதேசங்கள் யாவும் உணர்ந்து வாழ்வோம் யா நபி அண்டை வீட்டார் மீது கரிசனம் காட்டுவோமே யா நபி வாழ்க உங்கள் நாமம் எங்கும் யா இமாமே அன்பியா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கீதம் இசைத்த மாணவருக்கு அல்லாஹ் குரல் வளத்தில் மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக நமது ஜாமியாவின் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹசனுத்தீன் நூரானி மன்பழி ஹஜரத் அவர்களை
துவக்க உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தில் அல்லாஹ் நம்ம உஸ்தாமார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஹஜ் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வ ரிதாக நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم في شان حبيبه محمد صلى الله عليه وسلم مخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وقال تعالى أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நமது ஜாமியா இலாஹியா அரபி கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் நமது ஃபைசானுல் ஃபைசி மாணவ சொற்பயிற்சி மன்றம் பேச்சு துறையுடைய விஷயத்தில் மிக நுணுக்கமாகவும் மாணவர்களை பேச்சு துறையில் மிக சிறப்பாகவும் ஆக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நமது மன்றம் பல கருத்தரங்கங்களையும் பட்டிமன்றங்களையும் வருடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேச்சு போட்டியையும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பதாக நமது ஜாமியாவுடைய உஸ்தாத் மகளுடைய ஆலோசனைக்கு கீழாக கிட்டத்தட்ட 5 தலைப்புகள் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே மாணவ கண்மணிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 25ஆம் தேதி சென்ற வருடம் 25ஆம் தேதி சென்ற மாதம் முதல் சுற்று சுமார் கிட்டத்தட்ட 40 மாணவ கண்மணிகள் கலந்து கொண்டு இரண்டாவது சுற்றில் ஏறத்தாழ அதிலிருந்து 14 மாணவ கண்மணிகளை தேர்ந்தெடுத்து அந்த 14இல் இருந்து இந்த ஆண்டு இந்த இறுதிப் போட்டியில் 6 மாணவ கண்மணிகள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பேச இருக்கின்றார்கள். ரப்புல் ஆலமீனாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அனைத்து மாணவர்களுடைய பேச்சாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி வைப்பானாக. காரணம், எப்பொழுது பேச்சு போட்டி நடைபெற இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டதோ நாட்கள் நெருங்க நெருங்க நம்முடைய முதல் சுற்றிலேயே முதல் சுற்றுடைய இரவாக இருக்கட்டும் அல்லது பகலாக இருக்கட்டும், பாடங்கள் முடிந்து 12.25 மணி நேரமாக இருக்கட்டும், மதரசாவை அந்த மைதானத்திலையும் இந்த மைதானத்திலையும் மேலே இருக்கக்கூடிய பள்ளியிலையும் எங்கு ரூமில் இருக்கக்கூடிய கதவை திறந்தாலும் சரிதான், எங்கு திரும்பினாலும் மாணவர்கள் பேசக்கூடிய அந்த பாணி, தனிமையில் நின்று சுவற்றை பார்த்து மைதானங்களில் நின்று கொண்டு மரங்களை பார்த்து தங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும், முயற்சி செய்தார்கள். அந்த அடிப்படையில் முதல் சுற்றில் கலந்து கொள்ள ஆசை இருந்தும் உடல்நிலை சரியில்லாததின் காரணமாக கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல நேரத்தில் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைவர்களுக்கும் அந்த பேச்சாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி வைப்பானாக. ஆமீன். அந்த அடிப்படையில்
இந்த நிகழ்வில் சுமார் கிட்டத்தட்ட 6 மாணவ கண்மணிகள் பேச இருக்கிறார்கள். இந்த பேச்சு போட்டியுடைய நோக்கமே மாணவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு மன்றத்திலையும் நீங்கள் தனி ஒரு தலைப்பு வழங்கப்படும் சனிக்கிழமை, அதை அப்படியே வியாழக்கிழமை வந்து நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாணி 5 தலைப்புகள் வழங்கப்பட்டு அதற்கு முதல் சுற்றில் விருப்பமான தலைப்பும், 2வது சுற்றில் பேசிய தலைப்பு இல்லாமல் குழுக்கள் அடிப்படையில் மேடைக்கு வந்ததற்கு பிறகு அந்த குழுக்கள் சீட்டில் என்ன தலைப்பு வருகிறதோ அதற்கு அந்த தலைப்பில் பேசுவதும், அதே போல் இறுதி சுற்றிலையும் வரக்கூடிய மாணவர்கள் வந்த உடனே, பேச்சாளர்கள் வந்த உடனே சீட்டு குலுக்கி போடப்படும். அவர்களாகவே சீட்டை எடுப்பார்கள். அதில் என்ன தலைப்பு வருகிறதோ அந்த 5 தலைப்புகளுக்குள்ளாக அந்த தலைப்பின் கீழாக அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் பெரிய இந்த ஆண்டுகளில் எல்லாம் 5வது முறை மாணவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை. 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு பேச்சு போட்டியை நடத்த வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல் சுற்று விருப்பமானது, 2வது சுற்று 5 தலைப்புகளில் ஒன்று, இறுதி சுற்று என்பது இங்கு வந்ததற்கு பிறகு என்ன தலைப்பு கொடுக்கப்படுகிறதோ அதில் பேச வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பன்முக திறமை வர வேண்டும். பேச்சு துறையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடங்களில் பேச்சாளர்களாக நம்மை அழைத்திருப்பார்கள். நம்ம எடுத்து வந்த குறிப்புகள் எல்லாம் வாழ்த்துறை வழங்கக்கூடியவங்களாம் பேசி முடிச்சிருவாங்க. நம்ம எந்த நிகழ்வுகளை சொல்ல வந்தோமோ, எந்த ஆயத்துக்களை சொல்ல வந்தோமோ, எந்த ஹதீஸுகளை சொல்ல வந்தோமோ, வாழ்த்துறை என்ற அடிப்படையில் எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு பேச்சாளருடைய திறமை என்ன தெரியுமா? சபையை அலங்கரிக்கக்கூடிய விதம் என்ன தெரியுமா? யார் பேசுனா நமக்கு என்ன, நம்ம எடுத்து வந்த சரக்கை வந்து கொட்டிட்டு போயிட வேண்டியதான். அப்படி இருக்கக்கூடாது. அதை அப்படி அந்த நேரத்தில் தலைப்பையை வித்தியாசமாக திருப்ப வேண்டும். அவருடைய அந்த சொல்லக்கூடிய பாணியை திருப்ப வேண்டும். சொல்ல வரக்கூடிய அந்த சம்பவத்தை திருப்ப வேண்டும். இது எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு மன்றத்துடைய அமைப்பு தான் இப்படிப்பட்ட இந்த பேச்சு போட்டியுடைய அதனுடைய சிந்தனையையும் அவருடைய பேச்சு திறமையும் வளர்க்கக்கூடிய ஒன்றுக்காக மட்டுமே இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீனாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலேயும் வரக்கூடிய ஆண்டுகளிலேயும் நம்முடைய ஃபைசானுல் ஃபைசி மாணவ சொற்பயிற்சி மன்றம் பேச்சு துறையிலையும் சரி, எழுத்து துறைகளிலையும் சரி, அதே போல நம்முடைய மன்றத்தில் நம்முடைய மதரசாவில் இருந்து சில காரிகளும் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் சில காரிகள் குர்ஆன்களை ஓத ஆசைப்படுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களையும் எல்லாத்தையும் அல்லாஹ் காரிகளாக ஆக்கி வைப்பான். ஏனென்றால் வெளியில் காரிகளுக்கும் அழகாக ஓதக்கூடிய காரிகளுக்கும் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களையும் அல்லாஹ்வும் விரும்புகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹும் விரும்புகின்றார்கள். ஏன், நல்ல மனிதர்களும் அந்த குரல் வளத்தை பின்னால் நின்று தொழக்கூடிய சமயத்தில் அதை ரசித்து கேட்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பன்முக திறமை வர வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் சிறிய ஒரு எண்ணத்தில் இருக்காமல் பேச்சு துறையிலையும் எழுத்து துறையிலையும் கிராத்துடைய துறையிலையும் அத்தனை துறைகளிலேயும் நான் முன்மாதிரியான ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கம் இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா, நியத் வைக்கலாமா? அதனுடைய ஆரம்பமாகத்தான் மாணவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் நன்னோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட பேச்சு போட்டி நடத்துகின்றோம். ரப்புல் ஆலமீனாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதல் 2 சுற்றில் கலந்து கொண்ட, இப்பொழுது கலந்து கொண்டிருக்கக்கூடிய, கலந்து கொள்ள முடியாமல் போன அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் அல்லாஹ் பேச்சாற்றலை அதிகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான உடல் ஆஃபியத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து நிரப்பமான இல்மு ஞானத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவுடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நமது அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய மௌலவி கே முஹம்மது ரிஃபாவுத்தீன் பாக்கவி முதல்வர் ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி ஹஜரத் அவர்களை நடுவராக இருந்து சீரோடும் சிறப்போடும் இந்த பேச்சு போட்டியை நடாத்தி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அல்லமல் இன்சான மாலம் யஅலம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபிய்யில்லதீ ஊதிய ஜவாமிஅல் கலீம் வஸ்ஸஹாபத்தி குல்லிஹிம் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும், நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும், நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல் ஜாமியாத்துல் இலாஹியா அரபிக் கல்லூரியின் ஃபைசானுல் ஃபைசி மாணவ சொற்பயிற்சி மன்றத்தின் சிறப்புமிகு பேச்சு போட்டி சிறப்பான இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து சிறந்த முறையிலே அதை அழகுற நடாத்தி கொண்டிருக்கிற ஜாமியாவின் நிர்வாக பெருமக்கள், ஜாமியாவினுடைய முதல்வர் ஹசரத் பெருந்தகை, ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்கள், உடன் போட்டியிலே பங்கு பெற்று தங்களது திறனை வெளிக்கொணர்கிற மாணவ சகோதரர்கள் மற்றுமுள்ள அனைத்து மாணவ சகோதரர்கள், நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அளவிட முடியாத, விலை மதிப்பிட முடியாத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இல்முத்தீன், மார்க்க ஞானம், அதை கற்கிற பெரும் பொக்கிஷத்தை, பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கற்ற கல்வியை தனக்குள்ளேயே தேங்கி விடுகிற அளவில் இல்லாமல் கற்றதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கிற உயரிய பொறுப்பும் நமக்குண்டு என்பதை நாம் அறிவோம். கற்றதை எத்தி வைக்க வேண்டுமேயானால் சாலச்சிறந்த வழிகள் இரண்டு. ஒன்று, பேச்சின் மூலமாக கல்வியை பிறரின் பக்கம் கடத்த முடியும். மற்றொன்று, எழுத்தின் மூலமாக கற்றதை பிறருக்கு எத்தி வைக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் அரபு கல்லூரிகளில் பேச்சு பயிற்சியும் எழுத்து பயிற்சியும் மிக முக்கியமாக கவனம் ஏற்கப்பட்டு சொற்பயிற்சி மன்றங்களின் வழியாக இந்த இரு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரி சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்களாகிய நீங்களும் கற்ற கல்வியை சமூக மக்களுக்கு, சமூகத்திடத்திலே சிறந்த முறையில் சமர்ப்பணம் செய்ய வேண்டுமேயானால், சமர்ப்பிக்க வேண்டுமேயானால் இந்த இரு துறைகளிலும் தேர்ச்சி பெற வேண்டியது
திறனை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் பேச்சு திறனையும் எழுத்து திறனையும் மெருகேற்றுவதற்கான என்னென்ன வழிகளை என்னென்ன யுக்திகளை கையாளலாம் என்கிற யோசனை சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த பேச்சு போட்டியை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை சிறந்த சொற்பொழிவாற்றுகிற பேச்சாற்றலில் திறன்மிக்கவர்களாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த பேச்சு போட்டி. அல்ஹம்துலில்லாஹ், முந்தைய சுற்றுகளில் சிறந்த முறையிலே அனைவரும் பங்கெடுத்து அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளிலே பங்கேற்கிற ஒரு நல்லதொரு அமைப்பை இந்த பேச்சு போட்டியிலே செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 6 மாணவ சகோதரர்கள் குழுக்களில் கிடைக்கப்பெறுகிற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறார்கள். பேச்சு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நமக்கான செய்தி, பேச்சு என்பது அது எல்லோருக்குமானது. எல்லோராலும் பேச முடியும். மணிக்கணக்கில் பேசுறதுன்னாலும் சில பேரெல்லாம் வளவள வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிப்பாட்டவே மாட்டாங்க. பேச்சு என்பது சாதாரணமானது. ஆனால் பேச்சு திறன் என்பது அசாதாரணமானது. பேச்சுக்கு பயிற்சி தேவையில்லை, பேச்சு திறனுக்கு பயிற்சி தேவை. எனவேதான் தமிழ் மரபிலே உரையை உங்களுக்கு அறிமுகத்திலே கூட சொல்லி இருப்பார்கள், தந்திருப்பார்கள். எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அழகிய ஒப்பனையாக ஒப்புமையாக உரையை மலர் மாலையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் என்றால் ஒரு மலர் மாலை, அழகியதொரு மலர் மாலையை வடிவமைக்க வேண்டுமேயானால், உருவாக்க வேண்டுமேயானால் சாதாரணமாக ஏதோ செஞ்சுட்டு அது உருவாயிடாது. முதலிலே எடுத்தல், அதை சரியான முறையிலே கையாளுகிற துவக்கமும் சரியாக இருக்க வேண்டும். தொடுத்தல், மலர்களை அடுக்கடுக்காய் சரியாய் தொடுத்து முடித்தல், கடைசியிலே அதை சரியான கோர்வையாய் முடிச்சு போட்டு நிறைவும் சரியாக இருக்க வேண்டும். துவக்கமும் சரியாய், தொடர்ச்சியும் சரியாய், முடிவும் சரியாய். இப்படி அமைகிற போதுதான் ஒரு மலர் மாலை அழகிய வடிவிலே நமக்கு கண் முன்னால் காட்சி தர முடியும். அதுபோல்தான் நம்முடைய உரையும் துவக்கமும் அழகாய் இருக்க வேண்டும், தொடர்ச்சியும் அழகாய் இருக்க வேண்டும், முடிவும் அழகாய் இருக்க வேண்டும். இதற்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியைத்தான் நம்முடைய சொற்பயிற்சி மன்றங்கள் நமக்கு தருகிறது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சில பேர் ஆரம்பத்தையே கவனிப்பாங்க. ஆரம்பம் எப்படி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பம் போச்சுன்னா கூட்டத்தில் பாதி போயிடும். ஆரம்பம் சரியா இருக்கணும், தொடர்ந்து தொடர்ச்சியும் சரியாக இருக்க வேண்டும், கோர்வைகள் சரியானதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் பொருளாதாரம் சம்பந்தமாக ஒருத்தர் ரொம்ப நீண்டதொரு உரை, நீண்ட நேரம் அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக என்னென்ன விஷயங்களை எல்லாமோ கொண்டு வந்து ஒரு பெரிய பயானா பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியா பயானை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னுடைய பேச்சில் நீங்க ரொம்ப ரசிச்சது எதை நீங்க ரசிச்சீங்க? என்னுடைய பேச்சில் எதை நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்டீங்க? கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாராம், நீங்க அந்த கடைசியில ஆகிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னீங்க பாருங்க, அற்புதமா இருக்கு, சூப்பர் அப்படின்னாராம்.
ரசிச்சிருக்கிறாங்க அதையே. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில உள்ள தொடுத்தலும் காணா போச்சு, எடுத்தலும் காணா போச்சு, முடித்தலும் காணா போச்சு, கடைசியா உள்ள வாகர் தாவாடா மட்டும் நிக்குது. இப்படியான பேச்சுக்கள் நிறைய மேடை பேச்சுக்கள் பேசுவாங்க. ஆனால் ஆலிம்களாகிய நம்முடைய பேச்சுக்கும் சாதாரண மக்களுடைய பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மற்றவங்கள்ட்ட எல்லாம் சில இதில் சொல்லுவாங்கல்ல, நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க அப்படிம்பாங்க. ஒரு ஆலிமை பார்த்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஆலிமை பார்த்து, மார்க்க கல்வியை பயின்ற நம்மை பார்த்து நல்லா பேசுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதையே பேசுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் பேசுவது முழுக்க முழுக்க 100க்கு 100 நல்லதை தவிர்த்து அல்லதை நாம் பேசவே மாட்டோம். பேசினாலே குர்ஆனையும், பேசினாலே ஹதீஸையும், பேசினாலே நபி அவர்களுடைய வாழ்வையும் சஹாபாக்களினுடைய சரிதையையும் பேசக்கூடிய ஆலிம்கள். பேசினால் நல்லதைத்தான் பேசுவோம். அந்த பேச்சை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் பயிற்சி தேவை. அந்த திறனை மெருகேற்றி அழகுபடுத்தி நாளை சமுதாயத்திலே போய் நிற்கும் போது அந்த களத்தை நமக்கான களமாக அமைத்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த அரங்கை நமக்கான அரங்காக நாம் மாற்றிக்கொண்டால் நாளை சமூகத்தில் நம்மால் ஜொலிக்க முடியும். அதற்கான சிறந்த வழிகாட்டுதலை ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய பேச்சு போட்டி 6 மாணவ சகோதரர்கள் பேச இருக்கிறார்கள். துவக்கமாக மதிப்பெண்ணினுடைய முறைகள் எல்லாம் கடந்த சுற்றுகளிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அந்த வகையை கவனத்தில் கொண்டு துவக்கமாக முதல் பேச்சாளராக அல் ஹாஃபில் முஹம்மது அஷ்ரஃப் மஹ்தி உரையாற்ற வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் கூறிய ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, மாணவ கண்மணிகளே, உஸ்தாதுமார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத்தை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை பிறப்பால் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபம் முபாரகன் ஃபீ. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு வலிமார்களின் பங்கு மிக அலாதியானது.
இந்திய தேசத்திலே இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ஹஸ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷான் வ தஆலா இங்கு அனுப்பி வைத்தான். அவர்களின் மூலமாக இந்திய தேசத்தில் இஸ்லாம் பரவியது. இன்னும் தமிழகம் போன்ற மாநிலங்களிலே ஹஸ்ரத் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் இதை போன்ற வலிமார்களின் பிறப்பால் அவர்கள் இங்கு வந்ததின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கம் இங்கே வளர்ந்திருக்கிறது. இப்படியாக வலிமார்களின் மூலமாக இஸ்லாம் வளர்ச்சியில் மிக உச்சத்தை அடைந்திருக்கின்றது. இஸ்லாம் வளர்ந்ததில் வலிமார்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. தற்போதைய காலத்தில் வலிமார்கள் என்றால் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சமூகத்தில் வலிமார்கள் என்றால் யாருன்னு கேட்டால் ஒரு பச்சை மணாரா இருக்கணும், அவங்க கபருக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது, கபருக்குள்ளே அடக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலே ஒரு பச்சை துணி போத்திருக்கணும், ஃபுல்லாக மலர் மாலை தூட்டி தலைமாட்டில் 2 ஊதுபத்தி கால் மாட்டில் 2 ஊதுபத்தி வைத்திருந்தால் தான் இவர்கள் வலி. இப்படியாக சமூகம் வலிமார்களை சுருக்கிவிட்டது. அவர்கள் மண்ணறையில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்கள், இன்னும் எத்தனையோ வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக இஸ்லாம் பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வலிமார்கள் என்றால் யார் என்று குர்ஆனிலே தெளிவாக கூறிவிட்டான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகுன். அல்லாஹ்வின் நேசர்களை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது கூறுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகுன். அவர்கள் எப்பொழுதுமே தக்வாவிலே இருப்பார்கள், தக்வாவிலே நீடித்து நிலைத்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்திலே இருப்பார். இது 3 தன்மை தான் அல்லாஹ் கூறக்கூடிய வலிமார்களின் தன்மைகள். பயம் இருக்காது, கவலை இருக்காது, அல்லாஹ்வுடைய தக்வாவில் எப்பொழுதுமே இருந்து கொள்வார்கள். ஆனால் இந்த 3மே உள்ளத்தால் சம்பந்தப்பட்டது. இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. இது உள்ளத்தால் சம்பந்தப்பட்டது. இது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டுமே தெரியும். அப்பொழுது வலிமார்கள் என்றால் யார் என்று தெரியாதா என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லதீன இதா ரூ ذிக்ரல்லாஹு தஆலா. அவர்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான ஜோதி இருப்பதின் காரணமாக அது வெளியே அவர்கள் முகத்திலும் தென்பட்டு அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். இதுதான் வலிமார்களுடைய விளக்கமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் இதற்கும் சாத்தியமில்லை. அவர்கள் முகத்தை பார்ப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. என்றபோது வலிமார்கள் எப்படி பெண் வலிமார்கள் தெரிந்து கொள்வது? வலிமார்கள் எப்படி இந்த சமுதாயத்திலே அவர்கள் வளர்ச்சி காரணமாக இருக்க முடியும்? நிச்சயமாக காரணமாக இருக்கிறார்கள். வலிமார்கள் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு கிராமத்துக்கோ ஒரு நகரத்துக்கோ சென்று தீன் பணி அழை கொடுப்பாங்க. மாற்று மதத்தினர்களை இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய வார்த்தைகளாலும் வாழ்க்கையினாலும் வழிமுறையினாலும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள். அப்படி இஸ்லாத்திலே இருந்தால் அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துவார்கள். இது ஆண்கள் செய்யக்கூடிய பணி. பெண்கள் இதற்கும் வாய்ப்பற்றவர்கள். அவர்கள் இப்படி ஊரிலே தங்கி இஸ்லாத்தின் பக்கம் பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பில்லை. பிறகு இஸ்லாமில் பெண் வலிமார்கள் பங்கு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், பெண் வலிமார்கள் பங்கு மிக முக்கியமானது. ஆண்கள் எல்லாம் ஊருக்கு சென்று இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், பெண் வலிமார்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய பரிசுத்தமான நல்ல வலிமார்களை இந்த சமுதாயத்திற்கு பெற்று வளர்த்து ஒப்படைத்திருக்கிறார்கள். எத்தனையோ வலிமார்களை பெண் வலிமார்கள் தங்களுடைய பிள்ளையை வழியாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை இந்த உலகுக்கு நமக்கு அளித்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள், ஒரு பிள்ளையை எப்பங்க வளர்க்க முடியும்? ஒரு பிள்ளையை சாலிஹா வளர்க்கணும் ஒரு பெண்ணுக்கு நியத்து இருக்கு. எப்பொழுது அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிப்பா? பெற்ற இடத்துல தான் வளர்க்க முடியும். ஆனால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் வயிற்றிலேயே வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பிள்ளைகளை. தன்னுடைய கருவிலே ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இருக்கும் பொழுது குர்ஆனை எடுத்து தஹஜ்ஜுடைய நேரத்தை, வரலாற்று ஆசிரியர்கள் கூறிய தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆனை எடுத்து சத்தமாக ஓதுவார்களாம். அந்த குர்ஆனை வயிற்றிலே குழந்தை கேட்குமாம். இது அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள், கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை முதலில் அதற்கு அல்லாஹ் காது கேட்கும் திறனை கொடுக்கின்றான். அடுத்தபடியாக மூளை திறனை கொடுக்கின்றான். கேட்பதெல்லாம் செய்து அப்படியே மூளையில் ஏற்றிக்கொள்ளும்.
இதை எந்த அளவு கூறுகிறார் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையுடைய எண்ணங்கள், வாழ்க்கை எல்லாம் கருவில் இருக்கும்போது எதையெல்லாம் கேட்டதோ அதை வைத்து அதன் அடிப்படையிலேயே அமைந்திருக்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். அதனால் தான் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் 6 வயதில் மக்தப் மதரசாக்கு அனுப்பி விட்டா, மக்தப் மதரசால போய் உஸ்தாத் அல்ஹம்து சூரா ஆரம்பிச்சு வலல்லாலின் முடிச்சிருவாங்க. எந்த சூறாவை உஸ்தாத் ஆரம்பிக்கிறாங்களோ கௌசுல் ஆலம் ஓதி முடிச்சிருவாங்க. எப்படி இந்த திறன் இவர்களுக்கு வந்தது? இதற்கு முன்னால் குர்ஆனை ஓதியதும் இல்லை. எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு மனப்பாடம் செய்ய முடியுது என்று சொன்னால், இந்த பிள்ளை கருவிலேயே வளர்க்கப்பட்டிருக்கிறது. கருவிலேயே குர்ஆன் போதிக்கப்பட்டு கருவிலேயே வளர்த்தெடுத்தார்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை. இவர்களுடைய இந்த வளர்ப்பு, இந்த கருவில ஆரம்பித்த இந்த வளர்ப்பு தான் இன்றைய உலகத்தில் குதுபுல் அக்தாபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய தியாகம், ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவருடைய தியாகம், கௌசுல் ஆலம் அவர்கள் இஸ்லாமிய ஞானம் தேட வேண்டும் என்ற ஆவல உள்ளத்தில் அதிகமாகிவிட்டது. அப்போது ஈராக் மாநகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு தாயாரிடத்தில் கூறுகிறார்கள், நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ இந்த தாய் கூறுகிறார், உங்கள் அப்பா நான் அத்தாவும் சிறிய வயதிலேயே சென்றுட்டாங்க மார்க்க கல்வி கற்கிறதுக்காக, சிறிய வயதிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் மார்க்க கல்வி கற்க போறீங்களா, எனக்கு துணை யார் இருக்கின்றார் என்று கேட்கும்போது, பரவாயில்லை, உங்களால் மார்க்க கல்வியை பரப்பி மக்களுக்கு நேர்வழி காட்ட முடியும் என்று சொன்னால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று தன் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமலை பொழிந்து அனுப்பி வைத்தார்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள். அவர்களுடைய தியாகத்தில் தான் இன்று கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இந்த உலகத்துக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்ம எல்லா கௌசுல் ஆலம் வாழ்க்கையில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், சின்ன வயசுல 40 பேரை முஸ்லீம் ஆக்கினாங்க. கேட்டதுக்கு தன்னுடைய உண்மையை எடுத்துரைத்ததின் காரணமாக முஸ்லீமானார்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி, ஒரு சின்ன வயசு புள்ள 6 வயது குழந்தை எப்படி அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க முடியும்? சிறிய வயதிலேயே பொய் சொல்லக்கூடாது, நம்ம அம்மா நம்ம சொல்லிக் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு மட்டும் அது என்ன அப்படி ஒரு யக்கீன் என்றால், பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போன்ற அவர்கள் தாயின் வளர்ப்பு, அப்படியே ஈமானை உரத்தை நெஞ்சில் ஏற்றி வளர்த்தார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர் தாயாருடைய வளர்ப்பு தான் இந்த சமுதாயத்தில் குதுபுல் அக்தாப் முஹ்யித்தீன் ஜீலானி, முஹ்யித்தீன் என்ற தீனை ஹயாத்தாக்க பிறந்தவர்களை ஹயாத்தாக அந்த வழியை வளர்த்து சீரோடு வளர்த்து சிறந்த மார்க்கங்களை போதித்து இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார் அவர்கள் தாயார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழியாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று ஆனால் இன்றைய காலத்தில் அதற்கு கொஞ்சம் கவலையான சூழல் தான் இருக்கிறது. நம்முடைய இந்த காலத்து தாய்மார்கள் உலக கல்வியில் காட்டக்கூடிய அந்த ஆர்வம் மார்க்கத்தில் குறைந்து விட்டது. உலகத்தில் டியூஷன் என்ற அத்தனை விஷயங்கள் உலக படிப்புக்காக கொடுக்கிறார்கள். ஆனால் மார்க்க கல்வியில் சற்று அவர்கள் அசல்ட்டி காட்டுகிறார்கள். மக்தப் மதரசாவுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. இது நம்முடைய பெண்கள் நினைத்தால், இஸ்லாமிய பெண்கள் நினைத்தால் வலிமார்களை இந்த உலகத்தில் கொடுக்க முடியும். அப்படித்தான் எத்தனையோ வலிமார்கள் தங்களுடைய தாயின் மூலமாகத்தான் உலகத்தில் வந்தார்கள். அவர்கள் வளர்ப்பிலே தான் கிடைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நம்முடைய தாய்மார்கள் நம்ம வீட்டு பெண்களிடத்தில் அதன் முக்கியத்துவத்தை நாம் கூற வேண்டும். இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் மறு உலகத்தையும் அந்த குழந்தைக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படிப்பட்ட சாலிஹான பெண்களா நம்ம வீட்டு பெண்கள் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் இஸ்லாத்தின் மார்க்க வளர்ச்சியில் பெண் வழிமார்கள் என்ற தலையங்கத்தின் கீழ் சிறந்த முறையில் உரையாற்றி இருக்கிறார்கள் அல் ஹாஃபிஸ் முஹம்மது அஷ்ரஃப் மஹ்தி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மென்மேலும் பேச்சு திறனை அல்லாஹ் வளர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சமூகத்தில் ஹக்கை எடுத்துரைப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அடுத்தபடியாக அல் ஹாஃபிஸ் முஹம்மது மஹாசின் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஆளுமைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا ولله ملك السماوات والأرض صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم سيد القوم خادمهم أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நல்மட்டுமாக ஆமீன். இந்த உலகத்திற்கே தலைவராக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் தன் தோழர்களுக்கு மத்தியிலும் தன் சமுதாயத்திற்கு மத்தியிலும் எப்படி ஆளுமைத்துவத்தை வெளிப்படுத்தினார்களோ, எப்படி அவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்களோ, அதே போன்றுதான் அவருடைய தோழர்களுக்கும் அதே போன்றுதான் ஆளுமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, மக்களை ஆளக்கூடிய ஒருவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் மரணித்து மன்னரைக்குள் சென்றதற்கு பின்னாலும் மக்களுடைய மனதில் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அவ்வாறு தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹஸரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹஸரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அளவிற்கு அன்றையிலிருந்து இன்றைய காலம் வரை மக்களால் போற்றி பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களை உருவாக்கியது யார்? அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆட்சி செய்ய சொல்லிக் கொடுத்தது யார்? எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர்களுக்கு ஆளுமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய பெயர் வெறும் அபூபக்கர் மட்டும்தான். அவர்கள் உண்மையாளர் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு சித்திக் அக்பர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் என்று அவர்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு உண்மையாள ஆட்சியாளராக இருந்திருப்பார்கள். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை உண்மைக்கு ஒரு அபூபக்கர் என்று உதாரணம் காட்டும் அளவிற்கு அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். காரணம், அவர்களை உருவாக்கியது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இன்னும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு முறை அவருடைய ஆட்சி காலத்திலே பாதையில் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு வயதான மூதாட்டி குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு கூறுவாள், உமரே, முன்னாலாம் நீ சின்ன பையன் அடிச்சு சுத்திட்டு இருந்த, இப்ப பார்த்தா மக்களால் அமீருல் முஃமினீன் என்று நீ போற்றப்படுறீனா அல்லாஹ் தஆலா உன்னை எந்த அளவிற்கு உயர்த்திருக்கான்னு யோசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டும் எந்த அளவிற்கு மக்களை துன்புறுத்தி கொண்டும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நீதிக்கு ஒரு உமர் என்று அன்றைய காலத்திலிருந்து நீதிக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு அவர்கள் மாறியது யார்? அவர்களை அந்த அளவிற்கு மாற்றியது யார்? எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இன்னும் ஒரு தலைவன் என்பவன் தலைவனாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு பெண் பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருப்பாள். பிரசவம் பார்ப்பதற்கு அங்கு ஆள் இருக்காது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தானாக முன் வந்து அந்த பெண்மணிக்கு பிரசவம் பார்ப்பார்கள். அப்படி என்றால் ஒரு ஜனாதிபதியாக இருக்கும் சமயத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு தானாக வந்து பிரசவம் பார்க்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பொது சேவை செய்வதில் ஈடுபட்டு இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் அல்லவா, சையதுல் கௌமி காதிமுஹும், கூட்டத்தின் தலைவன் என்பவன் அவருடைய பணிவிடையாளன் என்று. அவ்வாறுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன் தோழர்களையும் உருவாக்கினார்கள். சகோதரர்களே, இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மாபெரும் ஒரு செல்வந்தன். அவர்கள் தன் சொந்த செலவில் மக்களுக்காக தண்ணீருக்காக ஒரு கிணற்றை வெட்டி கொடுப்பார்கள்.
ஒரு ஆட்சியாளன் தன் மக்களுக்கு சொந்த செலவில் ஒரு கிணறை வெட்டி கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்காக தன் செல்வங்களை செலவழித்திருப்பார் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய அறிவிற்கு ஒரு எல்கை என்பதே கிடையாது. அவர்கள் மாபெரும் ஒரு அறிவாளி. ஒரு முறை 2 சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கும் சமயத்தில் நடுவிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். 2 சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கிண்டல் அடிப்பதற்காக அலியுன் கன் நூனி ஃபீ லனா என்று கூறுவார்கள். அலி லனாவிலே உள்ள நூனை போல என்று கூறுவார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லனாவிலே உள்ள நூன் இல்லை என்றால் லனா என்பது லாவா மாறிவிடும், நீங்கள் இருவர்களும் இல்லை என்று ஆகிவிடுவீர்கள் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அறிவாளியாக இருந்திருப்பார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினாலவா, அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு நான் இல்மின் பட்டினம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனுடைய வாசல் என்று கூறினார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு தன் தோழர்களே இல்மிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக உருவாக்கி இருப்பார்கள். இன்னும் ஒரு தலைவன் என்பவன் அவன் எந்நேரத்திலே தன்னிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும், என்னிடத்திலே தன் நேரத்தில் ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் மக்களை வழிநடத்தி செல்வதற்கு தெரிந்தவனாக இருக்க வேண்டும். முஅத்தா என்ற போரில் இஸ்லாமிய படை தளபதிகள் மூன்று தளபதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரணிக்கிறார்கள். போரில் தளபதி இல்லாமல் இஸ்லாமியர்கள் தள்ளாடி கொண்டிருக்கும் சமயத்திலே ஹஜரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர் தளபதியாக தானாகவே பொறுப்பேற்றுக் கொண்டு மக்களை வழிநடத்தி சென்று போரிலே வெற்றி பெறுவார்கள். அப்பொழுது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஸைஃபும் மின் ஸுயூபில்லாஹ் காலித் இப்னு வலீத் பொறுப்பேற்றுக் கொண்டார், அல்லாஹ்வுடைய வாளிலிருந்து ஒரு வாளான காலித் இப்னு வலீத் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய கையிலே வெற்றியை கொடுப்பான் என்றும் கூறுவார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய தோழர்களை எந்த அளவிற்கு எந்த நேரத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் மக்களை வழி நடத்தி செல்வதற்கும் கட்டுக்கோப்பா நடத்தி செல்வதற்கும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இப்படியாகத்தான் தகரம் போன்ற இருந்த ஒவ்வொரு தோழர்களையும் தங்கம் போல மாற்றினார்கள் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அவர்கள் எவ்வாறு தெரியுமா இப்படி உருவாக்கினார்கள்? அவருடைய உள்ளத்திலே வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய அரசாட்சி அல்லாஹ்விற்கே இருக்கிறது. துஇஸ்ஸு மன் தஷா, தன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், வதுதில்லு மன் தஷா, தன் நாடியவர்களை இழிவுபடுத்துவான் என்று அவருடைய மனதில் ஆழமாக பதிய வைத்தார்கள் சகோதரர்களே. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் இந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சடித்தது போல உருவாகினார்கள். ஆகையால் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஆளுநர்களைப் போல வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தனக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் உற்சாகத்தோடு சிறந்த முறையிலே பேசி சென்றிருக்கிறார்கள். நேரம் 8 நிமிஷத்தில் முதல் பெல்லு, 10 நிமிஷத்தில் 2வது பெல். 8 நிமிஷத்தில் பெல் அடிக்கும்போது முடிவுக்கு வர்றதுக்கு தயாராகுங்க. 2வது பெல்லில் முடிச்சிருங்க, முதல் பெல்லையே முடிக்க வேண்டாம். ஹைர். அடுத்தபடியாக அல் ஹாஃபிஸ் அப்துல் ஹமீத் பாசித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الحكيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم المؤمنون كرجل واحد அவுகமாக்கல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். விண்ணையும் மண்ணையும் படைத்து, விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர்களையும் படைத்து, பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற இறைவனாகி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. பிணத்தின்னி கணர்களுக்கு மத்தியில்
சமாதான புறாவாய் பிறந்து வந்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வார்த்தையை தனது வாழ்க்கையாக மாற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், இங்கு குழும்பிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய நடுவர் ஹதரத் அவர்களே, மதிப்பிற்குரிய உஸ்தாத் பெருந்தை அவர்களே, இன்றைய காலத்தில் நிகழக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கும், எத்தனையோ கலவரங்களுக்கும், சிறுபான்மையினர்கள் நசுக்கப்படுவதற்கும், எத்தனையோ குற்றவாளிகள் உருவாக்கப்படுவதற்கும் காரணமாக இருப்பதுதான் இந்த சமத்துவயின்மையும் சமூக நீதியின்மையும். ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், கட்சிக்காரன், குடிமக்கன் என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறது இந்த சமுதாயம். உயர்ந்தவன் தான் உள்ளே வர வேண்டும், தாழ்ந்தவன் வாசலில் தான் நிற்க வேண்டும், உயர்ந்தவன் தான் காலணி அணிய வேண்டும், தாழ்ந்தவன் காலணிய கூடாது என்று மதவெறி, இனவெறி, ஜாதிவெறி என்று உலகம் முழுவதும் நிரம்பி கிடக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம்தான் சமத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கோத்திரத்தை வைத்து பெருமையடித்துக் கொண்டிருக்கும் நபர்களை கண்டிக்கும் வண்ணமாக குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகின்றான். ஹுஜராத் சூராவிலே, யா அய்யுஹன் நாசு இன்னா கலக்னாகும் மின் ذكரி வ உன்ஸா, ஓ மக்களே, நாம் உங்களை ஒரே தாய் தந்தை இருந்துதான் நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபா வ கபாயில லிதஆரஃபு, உங்களை பிறர் அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை நாம் கோத்திரம் கோத்திரமாக பிரித்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்பொழுது நீங்கள் எதற்காக குலத்தை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் கண்டிக்கும் வண்ணமாக இந்த ஆயத்தை இறக்கியிருக்கின்றான். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே கூறுகின்றார்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி வலா லி அஜமியின் அலா அரபி வலா லி அபியத் அலா அஸ்வத் வலா லி அஸ்வத் அலா அபியத் இல்லா பித்தக்வா. ஒரு அரபியை விட ஒரு அஜமி சிறந்தவன் அல்ல, ஒரு அஜமியை விட ஒரு அரபியும் சிறந்தவன் அல்ல, ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் சிறந்தவன் அல்ல, ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பனும் சிறந்தவன் அல்ல, தக்குவாவை கொண்டே தவிர என்று எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாதி, நிறம், மொழி போன்ற அனைத்தையும் களையெடுத்தார்கள். இப்படிப்பட்ட வேற்றுமையை அடியோடு அளித்தார்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய அனைத்து கடமைகளும் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தொழுகையை. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, ஆட்சியாளன், அடிமை என்று அனைவரும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அனைவரும் தோளோடு தோள் சேர்ந்து அடிமைக்கு பக்கத்தில் அரசன் நிற்பான், பணக்காரன் பக்கத்தில் ஏழை நிற்பார். எந்த ஒரு பாடுபாகுமின்றி தொழுகையில் அனைவரும் ஒரே சஃபில் தான் நிற்க வேண்டும். இஸ்லாமிய ஒவ்வொரு கடமைகளும் இதைத்தான், சமத்துவத்தை தான் போதித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வும் ரசூலும் பல இடங்களில் நமக்கு சமத்துவத்தை போதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரும் சமம் தான் என்று பல இடங்களில் நமக்கு சுற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் அல் முஃமினு அஹுல் முஃமின் அல் முஃமினு மிராத்துல் முஃமின் அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின். ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு சகோதரன், ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு கண்ணாடி. முஃமின்கள் அனைவருமே ஒரு மனிதனை போல, ஒரு உடலை போல என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, நம் உடலுக்கு எப்படி நாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் வேற்றுமை பார்க்க மாட்டோமோ அதே போல அனைத்து மக்களும் ஒன்றுதான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் இந்த மண்ணிலே பிறந்தவன், அவன் உடம்பில் ஓடுவது சிகப்பு ரத்தம் தான். நம்மை அடித்தால் நமக்கு எப்படி வலிக்குமோ, நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நமக்கு எப்படி வலிக்குமோ அதே போன்றுதான் அவனுக்கும் வலிக்கும். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்றது. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அன்னாசு மின் ஆதம், அனைத்து மக்களும் ஆதமிலிருந்து தான் வந்தார்கள். ஆதமு மின் துராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மண்ணிலிருந்து தான் வந்தார்கள். நாம் மண்ணிலே இருந்து வந்தோம், இறுதியாக மண்ணுக்கே செல்ல போகின்றோம். இடையில் எதற்கு இந்த வேற்றுமை என்று அனைவரும் சமம்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை பார்த்து
இனவெறி பிடித்தவர்கள் என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இனவெறி பிடித்த மார்க்கம் அல்ல, பிற சமுதாயத்துடன் இணைந்து வாழக்கூடிய மார்க்கம். இதை பார்ப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நாம் செல்ல தேவையில்லை. சமீப காலத்தில் பல இடங்களில் வெள்ளப்பிரளயம் வந்தது. அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் சிக்கிக்கொண்டவர்கள் இஸ்லாமியரா, இந்துக்களா, கிறிஸ்டின்களா, நாத்திகர்களா, சிங்கியர்களா என்று பார்க்கவில்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான் என்று கூறி உதவ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய ஆலயங்களை, பள்ளிவாசல்களை திறந்துவிட்டு அனைவருக்கும் உதவி செய்தார்கள் இஸ்லாமியர்கள். இப்படிப்பட்ட சமத்துவத்தை தான் இஸ்லாம் ஏவுகிறது. அல் கல்கழியாலுல்லா, ஊரத்தில் பிறந்த அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. சகோதரர்களை, அடுத்தபடியாக பார்த்தால் நீதி, சமூக நீதி. இன்றைய காலத்திலே நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் நீதியை வழங்குகிறதா என்று பார்த்தால் நீதியை விற்று கொண்டு இருக்கின்றது. நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கின்றது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிகும் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன் இயகுன் கனியன் அவ் ஃபகீரன். ஓ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். அது உங்களுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி, அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்திலும் நீதியை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். சகோதரர்களே, நாம் இன்று சற்று நம்முடைய நிலைமையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் நீதி எங்கு சென்றது? எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு குற்றவாளி வருகிறார்கள். மஹ்சூமியா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் என்று அவர்களுக்கு தண்டனையை குறைக்குமாறு எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் தூதுவர் வருகிறார். அப்பொழுது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ, லவ் கானத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவர்களுடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வார்த்தையாக கூறிவிட்டு செல்லவில்லை, மாறாக வாழ்ந்து காமித்தார்கள். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்தில் நாம் பார்க்கலாம். முடியாத அந்த காலத்திலும் இறுதியாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது ஏறி கேட்கின்றார்கள், நான் யாருக்காவது அநியாயம் செய்திருக்கின்றேனா, யாரையாவது தேவையில்லாமல் துன்புறுத்தியிருக்கின்றேனா என்று கேட்டவுடன் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரித்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு சமயத்தில் ஒட்டகத்தின் மீது வீசிய சாட்டை என் முதுகு மீது பட்டுவிட்டது என்று கூறியவுடன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது இறங்கி கூறினார்கள், உக்காஷாவே, என்னை அடியுங்கள் என்று கூறினார்கள். ஒரு தலைவராக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்தாலும் அடிமைக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் என்னவென்றாலும் கூறியிருக்கலாம், ஆனால் என்னை அடியுங்கள் உக்காஷா, நான் உங்களை துன்புறுத்தி இருக்கின்றேன், உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்களை பார்த்து குர்ஆனிலே வன்மையாக கண்டித்து ஆயத்தை இறக்கின்றான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன் வல்லாஹு லா யஹ்தில் கௌமுல் ஸாலிமீன் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமுல் ஸாலிமீன் என்று பல ஆயத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே அநியாயம் செய்தவர்களை கண்டித்து ஆயத்தை இறக்கின்றான். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்வதை வெறுத்திருக்கின்றான் என்று. சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், உயர்ந்தவராக இருந்தாலும், தாழ்ந்தவராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சமமாக நடந்து சமூக நீதியுடன் நடப்பதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் சமத்துவமும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் மிக பொருத்தமான தரவுகளோடு சிறந்த முறையில் உரையாற்றி இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹக்கை சமுதாயத்தில் கசப்பாயினும் சத்தியத்தை கூறுக என்றதற்கு இணங்க ஹக்கை நிலைநாட்டுகிற பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கும் நமக்கும் தந்தருள் பாலிப்பானாக.
இடைகீதம். முஹம்மது ஆஷிக் அவர்கள் கீதமிசைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் மனம் உருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் மனம் உருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் வான்மறையை நெஞ்சில் ஏந்தி, வாய்மையினை வாழ்வில் ஏந்தி, தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் வான்மறையை நெஞ்சில் ஏந்தி, வாய்மையினை வாழ்வில் ஏந்தி, தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் மனம் உருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் வாழும் நெறி வகுத்தளித்து, வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து, வானம் சென்று இறையை கண்ட யா ரசூலல்லாஹ் உங்கள் வாகைதனை பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் வாகைதனை பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் தேன் சுரக்கும் சொற்கலோகம், தூயவர்கள் வாழும் இல்லம், தேடிடுவேன் நான் தங்களை. யா ரசூலல்லாஹ் உங்கள் தேனிதழால் அழைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் தேனிதழால் அழைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் அகிலம் தோன்ற ஜீவனாகி, ஆண்டவனின் தூதராகி, புகழுலகில் ஆட்சி செய்யும் யா ரசூலல்லாஹ் உங்கள் புன்னகையில் நான் லயிப்பேன். யா ரசூலல்லாஹ் புன்னகையில் நான் லயிப்பேன். யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் மனம் உருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் தேன் சுரக்கும் சொற்கலோகம், தூயவர்கள் வாழும் இல்லம், தேடிடுவேன் நான் தங்களை. யா ரசூலல்லாஹ் உங்கள் தேனிதழால் அழைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் தேனிதழால் அழைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ்
அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுலகில் ஆட்சி செய்யும் யா ரசூலல்லாஹ். உங்கள் புன்னகையில் நான் லயிப்பேன் யா ரசூலல்லாஹ். புன்னகையில் நான் லயிப்பேன் யா ரசூலல்லாஹ். பாதை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே எம்மை நீதி கூறும் மறுமை நாளில் யா ரசூலல்லாஹ். நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ். நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ். பாதை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே எம்மை நீதி கூறும் மறுமை நாளில் யா ரசூலல்லாஹ். நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ். நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ். நான் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். மனம் உருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அடுத்தபடியாக அப்துர் ராசிக். மார்க்கம் கூறும் மகளிர் பண்புகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم أيما امرأة ماتت وزوجها عنها راضي دخلت الجنة. صدق رسول النبي الكريم. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹு ஜல்லஷானோ தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவட்டுமாக. இன்னும் மதினத்து ரோஜாவாம் மனிதர்களுக்கெல்லாம் ராஜாவாம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், வலிமார்கள், இன்னும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய வருங்கால உலமாக்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த படைப்பாக இந்த மனிதனைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்து மிகவும் பேணுதலாக வாழ வேண்டும். ஒரு பெண் அவருடைய சிறு வயதில் எவ்வாறு இருக்கின்றாள் என்பதை விட
அவள் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு பெண் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் தன்னுடைய வீட்டிலே இருப்பதை விட அவருடைய கணவனுடைய வீட்டிலே இருப்பதுதான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு வலியுறுத்துகின்றது. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முழுக்க முழுக்க அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவள் தொழுகின்ற தொழுகையாக இருக்கட்டும், அவள் கேட்கின்ற துவாவாக இருக்கட்டும், அவள் தலைக்கு மேலே கூட உயராது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நாம் இங்கிருந்து விளங்க முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம் நான் உங்களுக்கு சஜிதா செய்யலாமான்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு ஒரு பொழுதும் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்திருந்தால் ஒரு மனைவியை அவனுடைய கணவனுக்கு நான் சஜிதா செய்யும்படி ஏவிருப்பேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என்றால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு பயத்திலே உடல் நடுங்கியவாறு வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு துணையாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சோர்வடைகின்றார்களோ, எப்பொழுதெல்லாம் கவலை கொள்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் தன் கணவனுடைய குறையை மறைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் அல்லவா, உன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன, உங்களுக்கு அவர்கள் ஆடை, அவர்களுக்கு நீங்கள் ஆடை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். தஃப்சீரிலே இதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். எப்படி ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஒன்றாக ஆடை இருக்குமோ, அதே போன்று கணவன் மனைவியுடைய குறைகளை மறைக்கக்கூடியவனாகவும் மனைவி கணவனுடைய குறையை மறைக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்பதாக தஃப்சீரிலே விளக்கம் எழுதுகின்றார்கள். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனுடைய குறையை மறைத்து வாழ வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைய காலத்து பெண்கள்கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமான முறையில் புறம் பேசுகிறது. ஒரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு பெண்களுடைய கூட்டத்தை பார்க்குறாங்க. பார்த்து அந்த பெண்கள் இடத்துல சொல்கிறாங்க, நரகத்தில் ஆண்களை விட பெண்களை தான் நான் அதிகமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் இருக்க பெண்மணி எல்லாம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் பெண்களை நரகத்திலே அதிகமாக பார்த்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதிகமாக புறம் பேசுகின்றீர்கள், உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள், அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களை அதிகமானவர்களை நரகத்தில் போடுகின்றான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, புறம் பேசுவது என்பது மிகவும் மோசமான ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, ஒரு பெண் விபச்சாரம் செய்வதை விட, விபச்சாரம் செய்தார் என்று சொன்னால் இஸ்லாத்தில் கடுமையான தண்டனை உண்டு. அப்படிப்பட்ட விபச்சாரத்தை விட புறம் பேசுவது கடுமையானது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என்றால் ஒவ்வொரு பெண்மணிகளும் புறம் பேசுவதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்து பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு சமமாக வர வேண்டும் என்று வெளியே சென்று படிக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய ஹிஜாபை ஒரு சிரமமான ஒரு விஷயமாக கருதுகின்றார்கள். மாற்ற மதத்து பெண்களை பார்த்து அவர்களை போன்று நாங்கள் ஆக வேண்டும், அவர்களை போன்று நாங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆடையை கொண்டு எங்களை அடிமைப்படுத்தாதீர்கள் என்பதாக இன்றைய காலத்து இஸ்லாமிய பெண்களே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற மதத்து பெண்கள் இஸ்லாமிய பெண்களை பார்த்து மாற வேண்டும், அவர்களை பார்த்து நாம் ஒருபொழுதும் மாறக்கூடாது, அவர்களுக்கு ஒரு முன்னோடியாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் அல்லவா, வக்குல் லில் முஃமினாத்தி யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, பெண்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். எப்படி ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாதோ, அதே போன்று ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க
கண்ணு தெரியாத ஒரு சஹாபி ஒருத்தவங்க வராங்க. அப்போ ரசூலுல்லாவோட மனைவிமார்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லா ஒரு சஹாபி வராங்க, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொன்னோன்னே, யார் ரசூலுல்லா, அவர்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, நாங்கள் எதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு அந்த பெண்கள் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அவர்களை கண்டித்தார்கள். அவர்களுக்கு கண்ணு தெரியாது, அவர்கள் குருடராக இருந்தாலும் உங்களுக்கு கண்ணும் தெரியும் அல்லவா? எப்படி ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாதோ அதே போன்று ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் கண்டித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, பெண்கள் உங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். தமிழிலே ஒரு பழமொழி கூறுவார்கள், கற்பை இழந்த பெண் வாழ்க்கையை இழந்தாள் என்பதாக. ஒரு பெண் தன்னுடைய கற்பை இழந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் வாழ்க்கையில் அவள் தாயாக இருப்பதையும் இழந்து விடுவாள், அவள் கண்ணியமாக வாழ்வதையும் இழந்து விடுவாள். ஆக ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கப்புறமாக அல்லாஹ் தஆலா அதே ஆயத்திலே தொடர்படியாக கூறுகின்றான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த திருவசனத்திலே கூறுகின்றான். ஒரு முறை ஒரு பெண்மணி அதிகமான நறுமணங்களை பூசிக்கிட்டு வெளியே போகிறாங்க. போகிறப்ப அவங்க பூசின நறுமணம்லாம் மற்ற ஆண்களை கவர்ற விதமாக இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை கூப்பிட்டு எந்த அளவுக்கு என்றால் குச்சி எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது என்பதாக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய அலங்காரத்தை தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும், வெளி மக்களுக்கு காட்ட விருப்பப்படக்கூடாது என்பதாக இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நல்ல முறையில் வாழ்வதற்கு, நம்முடைய தாய் சகோதரிகள் எல்லாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தால் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தனக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் கூறும் மகளிர் பண்புகள் என்ற தலையங்கத்தின் கீழ் சிறந்த முறையில் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா மென்மேலும் நாவன்மையை அல்லாஹ் அதிகரித்து தந்து ஹக்கை நிலைநாட்டுகிற பறைசாற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அடுத்தபடியாக முஹம்மது சுலைமான் சேட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ஸதகல்லாஹுல் அலீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுல்லாஹி அலல் ஜமாஅ அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். நம்மை எல்லாம் முஃமினாகவும் முஸ்லீமாக தாய் வயிற்றிலே பிறக்கச் செய்தானே, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தின் தங்கமாம், நாளை சொர்க்கத்தின் சிங்கமாம், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாரினுடைய வார்த்தைகளை எல்லாம் அப்படியே வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தவா தாபியீன்கள், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பானவர்களே,
இந்த நவீன காலகட்டத்திலே ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நவீன காலகட்டத்திலே பல சவால்களும் பல பிரச்சனைகளையும் ஊற்றாக எடுத்து வெள்ளப்பெருக்காக ஓடத்தான் செய்கிறது. அல்லாஹ்வின் அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நிலவுகின்ற பல பிரச்சனைகளுக்கு, பல சவால்களுக்கு என்றால் யாராலும் தீர்வு சொல்ல முடியவில்லை. இந்த சவால்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. ஆனால் 1400 வருடத்திற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் சொன்ன தீர்வே இன்றைய காலகட்டத்தில் ஒரு தீர்ப்பாக மாறி வருகின்றது. அல்லாஹ்வின் அன்பானவர்களே, இக்காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுடைய நிலையை பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு ஒற்றுமை இருக்கின்றது என்பதை பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு சமத்துவம் இருக்கின்றது என்பதை பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் நசுக்கப்படுகின்றார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. அன்றைக்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், இருந்தாலும் நீங்கள் ஒரு நீர் குமிழிகளை போல இருப்பீர்கள், பலகீனமானவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் பலகீனமானவர்களாகவும் ஒற்றுமை இல்லாத நபர்களாகவும் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்திற்கு முன்னால் கூறினார்கள் அல்லவா, யதுல்லாஹி அலல் ஜமாஆ, அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய உதவி ஒன்றுபட்டு செயல்படுவருடைய கூட்டத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே சவால்களுக்கு தீர்வை சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்களுடைய நிலையை பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எத்தனை சிறுவர்களிடத்திலே தொழுகை இருக்கின்றது. தொழுகை இல்லாததின் காரணமாகத்தான் தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கின்றார்கள், தன்னுடைய பெற்றோர்களை எய்த்து பேசுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சாலிஹீன்களாக மாற வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் அவுலியாக்களாக மாற வேண்டும் என்றால் அன்றைக்கே நாயகம் சொன்னார்கள் அல்லவா, உங்களுடைய குழந்தை 7 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தொழுவதற்காக ஏவுங்கள், அப்படி 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகைக்காக அவர்களை அடியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. இந்த ஒரு தீர்வை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே இந்த ஒரு தீர்வை செய்திருந்தால் இன்றைய காலத்தில் குழந்தைகள் எல்லாம் நல்லவர்களாகவும் இன்னும் பள்ளிகளில் நிறைவாக சிறுவர்களாகவும் இருப்பார்கள். அல்லாஹ்வின் அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் சுற்றி பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பார்க்கும் இடமெல்லாம் குழப்பங்கள் தான் நிறைந்து காணப்படுகிறது. பார்க்கும் இடமெல்லாம் வலாலத்துகளும் சஃபாகத்துகளும் தான் இன்றைய காலகட்டத்திலே நிரம்பி வழிகின்றது. இப்படிப்பட்ட குழப்பத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு கூறினார்கள் அல்லவா, நான் உங்களிடத்திலே 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன், அந்த 2 விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். இவை யார் பற்றி பிடித்துக் கொண்டார்களோ எப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலத்திலும் கூட அவர் நேர்வழி பெற்று வருவார். அல்லாஹ்வின் அன்பானவர்களே, அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலைமையை பாருங்கள். இன்றைய காலத்தில் பெண்கள் எல்லாம் அழிவின் பக்கம் செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் நாசத்தின் பக்கம் செல்வதற்கு காரணம் தன் மீது அவர்கள் ஹிஜாபை போடாததின் காரணமாகத்தான், தன்னைத்தானே அவர்கள் மூடிக்கொள்ளாததின் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் சீர்குலைந்து போகிறார்கள். அல்லாஹ்வின் அன்பானவர்களே, 1400 வருடத்திற்கு முன்னால் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிவிட்டான் அல்லவா, குல்லில் முஃமினாத்தி யகுதுன பி அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கற்பை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. இன்றைய காலகட்டத்தில் யார் தன்னுடைய கற்பை பாதுகாக்கின்றார்கள்? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், பார்வை என்பது இருக்கின்றதே, இந்த பார்வை என்பது ஒரு கத்தியை போல
கத்தி எப்படி நல்லதையும் அறுக்குமோ இன்னும் கெட்டதையும் அறுக்குமோ அதே போல பார்வை என்பது நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமைகளை அவனுக்கு வயிற்றிலே பாதிப்புகள் ஏற்படும், குடல் பிரச்சனைகள் ஏற்படும் என்று இன்றைய காலகட்டம் சொல்கிறது. ஆனால் 1400 வருடத்திற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, நீங்கள் தண்ணீரை நின்று குடிக்க வேண்டாம், உட்கார்ந்து குடிங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அல்லாஹ்வின் அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, அன்றைய காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் தங்கம் அணிவதை ஹராமாக்கினார்கள். இன்றைய காலகட்டத்திலே புது புது பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. ஆண்கள் தங்கம் அணிவதால் அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்திலே நீதி என்பது எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். நீதி என்பது வழங்கக்கூடியவர்கள் எப்படி நீதியை வழங்குகிறார்கள் என்றால் கண்மூடித்தனமாக நீதி வழங்குகிறார்கள். இதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை உதாரணமாக ஆக்கி சொன்னார்கள் அல்லவா, தன்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் என்னுடைய கையை நான் வெட்டி இருப்பேன் என்று சொன்னார்கள் அல்லவா. அதுபோன்ற இக்காலகட்டத்திலே நீதி என்பது சரிசமமாக இருப்பதில்லை. அல்லாஹ்வின் அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தொழுகையை கூட மருத்துவம் எந்த அளவிற்கு சொல்கிறது என்றால் ஒரு உடற்பயிற்சியாக சொல்லுகின்றது. அன்றைய காலகட்டத்திலே நாயகம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே உருவாகக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலடியாகவும் ஒரு தீர்வாகவும் தான் இருக்கின்றது. அன்பானவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீர்வுகள் எல்லாம் நாம் அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தனக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் சிறந்த முறையில் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். முடித்தது என்னவோ கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் நான் பெல் அடிக்க கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. முடித்தது நேரம் ஓரளவுக்கு தோதுவாகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மென்மேலும் பேச்சாற்றலில் இல்மில் ஃபஹ்மில் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள்வானாக. நிறைவாக அல் ஹாஃபித் அபு சாலிஹ் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. الله جل شانه وتعالى நம்மவர்களை முஸ்லீமாகவும் முஃமினாகவும் பிறக்கச் செய்து எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு உம்மத்திலே அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சாந்தியும் சமாதானமும் இருலோக இரட்சகர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இன்னும் இங்கு குழும்பி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவினுடைய ரஹ்மத்தும் கருணையும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாக என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தினம் திண்ணி கழுகுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அன்றைய மக்களுக்கு மத்தியில் வெண்மை புறாவாக வந்திருந்த எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதங்களை கடந்து மனிதநேயத்தையும் ஜீவகாருண்யத்தையும் நிலைநாட்டி தங்களுடைய ஆளுமைத்துவத்தை தங்களுடைய மக்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலும் விதைத்து சென்ற எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம். நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை சற்று உன்னோக்க வேண்டும் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஆளுமை, அவர்கள் உருவாக்கிய அந்த 4 சஹாபாக்கள், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்லாயிரம் சஹாபாக்களை உருவாக்கினாலும் சரி, நட்சத்திரங்களை போன்று ஜொலித்த அந்த 4 சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்தில் தங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, தங்களுடைய தோழர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய மனைவி மக்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு மத்தியிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கையாள வேண்டும் என்பதை எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமை தன்மைக்குண்டான விளக்கத்தை எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்து சென்றார்கள் அல்லவா. பேரில் மட்டும்தான் உஸ்மானே கனி, அவர்களுடைய செல்வத்திலே மட்டும்தான், மாறாக அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் அவர்கள் ஆளக்கூடிய தருணத்தில் அவர்கள் அடிமையாகவே ஆட்சியை நடத்தினார்கள். ஏனென்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை கூறினேன் அல்லவா, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், தான் நாடியவர்களிடத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி விடுவான் அல்லாஹ் தஆலா. அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தையும் அந்த ஆயத்தினுடைய அமல்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே உரைக்க விதைத்து சென்றார்கள் எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், ஆட்டை மேய்த்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். ஆனால் அன்றைய கால சஹாபாக்களுக்கு தங்களுடைய நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதில் மிக மிக உன்னத ஒரு வழிமுறைகளை அவர்களுக்கு வழிவகுத்து தந்தார்கள் என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் எல்லா விதமான ஆளுமை தன்மைகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் ஊட்டிவிட்டு சென்றார்கள். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பாலைவனத்திலே ஒரு விஷயத்தை தொலைத்ததை போல அல்லாடி கொண்டு தேடிக்கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துவிட்டு தங்களுடைய தோழர்களிடத்தில் கேட்பார்கள், யார் அந்த மனிதர்? இப்படி ஒரு பாலைவனத்தில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாலைவனத்திற்கு மத்தியிலே ஏதோ ஒரு வஸ்துவை தொலைத்துவிட்டு தேடக்கூடிய ஒரு மனிதரை போல இருக்கின்றது அல்லவா, அந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது தங்களுடைய தோழர்கள் எல்லாம் கூறினார்கள், யா அமீருல் முஃமினீன் யா உஸ்மானே கனியே, அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, ஹஜ்ரத் அமீருல் முஃமினான ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று அந்த தோழர்கள் கூறினார்கள். பதட்டமடைந்த ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருங்கிவிட்டு சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீனே, நீங்கள் ஆட்சியில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில், இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு நீங்கள் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதற்காக இப்படிப்பட்ட சுட்டெரிக்கின்ற பாலைவனத்திலே நீங்கள் ஏதோ ஒரு வஸ்துவை தொலைத்ததை போல தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே, என்ன விஷயம் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நாயகம், அதாவது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம். அப்பொழுது கூறினார்கள், பைத்துல் மாலிலிருந்து என்னுடைய மக்களுக்கு சேரக்கூடிய பொருட்களிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை நான் தொலைத்து விட்டேன். இதன் காரணமாகத்தான் அந்த ஆட்டுக்குட்டியை நான் தேடிக்கொண்டு அல்லாடி கொண்டிருக்கின்றேன் என்று ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுது ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா அமீருல் முஃமினீனே, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள், நீங்கள் தேட வேண்டுமா அந்த ஆட்டுக்குட்டியை? மற்ற தோழர்களை விட்டு நீங்கள் தேட விடலாமே, நீங்கள் தேட வேண்டுமா என்று அவர்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், அன்த சதஸ்அலு அன்ஹு பத்லன் மின்னி அமாம் அல்லாஹ்.
நாளை மறுமை நாளிலே இப்பொழுது சொன்னீர்கள் அல்லவா, இன்றைய இந்த சுட்டரிக்கும் பாலைவனத்திற்கு மத்தியில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆனால் நாளைய மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த மைதானத்திற்கு மத்தியில் அல்லாஹ் தஆலாவினுடைய சன்னிதானத்திலே நான் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் அல்லவா, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கூறுவீர்களா என்று ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். ஹஸரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையா? எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கிய ஆளுமைதான் இது. இது மட்டுமல்லவா, ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே உலா வரக்கூடிய தருணத்தில் ஒரு தோழரையும் அழைத்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு இடத்திலே தொழுவதற்காக நின்று தொழுகை தொழ ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு வீட்டிலிருந்து குழந்தை சத்தம் மிகவும் கூச்சலிட்டு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. தொழுகையை முடித்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டை நோக்கி வந்தார்கள். கதவை திறந்தார்கள். அந்த பெண்மணிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்று அறியவில்லை. பின்பு நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், எதற்காக இந்த பிள்ளை இப்படி போட்டு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றாய்? இந்த பிள்ளைக்கு உணவும் அல்லது பாலையும் கொடுத்து விடலாமே, எதற்காக இப்படிப்பட்ட தொல்லைகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய தருணத்தில் ஹஜ்ரத் உமர் அந்த பெண்மணி கூறுவாள், நான் ஒரு ஏழைப்பட்ட பெண்மணி, என்னிடத்தில் இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு எந்த ஒரு உணவும் இல்லை, என்னிடத்தில் பாலும் இல்லை என்று அந்த பெண்மணி கூற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியப்புடன் என்கிறார்கள். அந்த பெண்மணி மேலும் கூறினார், நான் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படக்கூடிய தருணத்தில், அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேள்வி கணக்கை கேட்கக்கூடிய தருணத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்று அந்த பெண்மணி கூறினாள். அப்பொழுது பயத்தை கண்ணில் கண்ட எமது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எதற்காக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக நீங்க வாதாட போகின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய தருணத்தில் அந்த பெண்மணி கூறினாள், நான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பைத்துல் மாலிலிருந்து எந்த ஒரு பொருட்களும் எந்த ஒரு தானியங்களும் என்னிடத்தில் வந்து சேரவில்லை. இதன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் நான் அவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்று அந்த பெண்மணி கூற ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடுநடுங்கி போய் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று அவர்களுடைய அரண்மனையை நோக்கி சென்று அங்குள்ள தானியங்களையும் அங்குள்ள பயிர் வகைகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டில் வந்து அந்த பெண்மணிக்கு சமைத்து கொடுத்து அந்த வீட்டு வாசலிலே வந்து நின்றார்கள். அந்த அடிமை கேட்கின்றார், அமீருல் முஃமினீன் வீட்டுக்கு போலாமா? அடிமை கேட்டோனே ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நான் வரமாட்டேன். அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் என்றைக்கு வயிறு முழுவதும் சாப்பிட்டு அவர்களுடைய உள்ளமும் குளிர்ந்து போகின்றதோ அன்றைக்குத்தான் நான் வருவேன் என்று ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கிய ஆளுமைத்துவத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதைத்தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், சய்யிதுல் கௌம் காதிமுஹும், கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பணியாளராக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் அல்லவா. அந்த ஆளுமைத்துவத்தை தான் எமது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். இதே போன்று அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமைத்துவத்திலே ஒரு தீர்ப்புகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்து இருக்கின்றான். நாம் வரலாற்று கிரந்தங்களிலே எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றையும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் நாம் எடுத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் சலாம் வரஹ்மத். அல்ஹம்துலில்லாஹ். தனக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் சிறந்த முறையில் உற்சாகமாக உரையாற்றி சென்றிருக்கிறார் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மென்மேலும் நாவன்மையை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்தருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். பேசிய அனைத்து மாணவ சகோதரர்களும் சிறந்த முறையிலே உரையாற்றினார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவர்களுக்கும் அனைத்து மாணவ சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கல்வி ஞானத்தையும் கற்ற கல்வியை எத்தி வைக்கிற நல்வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் வழங்கிடுவானாக. வழங்கப்பட்ட மதிப்பெண் முறைகள் ஆயத்து, ஹதீஸ்
எடுத்தல், தொடுத்தல், முடித்தல், இதுக்குள்ள சம்பவங்கள், பேச்சினுடைய தொனி, பாவனைகள் இதுவெல்லாம் அடங்கும். கடைசியாக நேரம். இதில் மதிப்பெண்களில் கொஞ்சம் நான் நல்லா பேசினேனே, ஆயத்தெல்லாம் சொன்னேன். ஆயத்து அப்படின்னா அந்த தலைப்புக்கு தோதுவான ஆயத்து அப்படின்னு அர்த்தம். ஹதீஸ் அப்படின்னா அந்த தலைப்புக்கு தோதுவான ஒரு ஆயத்து சொல்லிட்டா ஒரு பாயிண்ட்டு அப்படின்ற அந்த கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. தவறான யோசனை வேணாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த முறையிலே அனைவருமே பேசியிருக்கிறீர்கள். சில பேர் பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒன்று, ஹம்து சலாத்து ஓதும் போது ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸை சொல்லுவோம், பேச்சில் அதை கொண்டு வராமையே விட்டுருவோம். இங்கேயும் அப்படி நடந்துச்சு. ஹம்து சலாத்தில் ஆயத்தை கொண்டு வந்து பேச்சினுடைய இடையில், ஹம்து சலாத்து அப்படிங்கிறது முக்கத்திமா, நாம் என்ன பேச போகிறோமோ பேச்சில் கொண்டு வர வேண்டிய ஆயத்தையும் ஹதீத்தையும் ஹம்து சலாத்தில் கொண்டு வருவோம், பேச்சில் அதை விட்டுருவோம். அப்படி செய்யக்கூடாது. அதில் நாம் ரொம்ப மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பேச்சாற்றலை அழகுபடுத்தி கொள்ளவும் பேச்சு திறனை வளர்த்து கொள்ளவும் நல்ல ஒரு களத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இங்கே நாம் எப்படி பயிற்சி பெறுறோமோ, இங்கே நாம் எப்படி இந்த அரங்கை மன்றத்தை பயன்படுத்தி கொள்கிறோமோ, இதனுடைய அறுவடைத்தான், இதனுடைய மகசூல் தான் நாளை சமுதாயத்தில் மக்கள் முன்னாடி நாம் உரையாற்றுவதும் சத்தியத்தை எடுத்துரைப்பதும் அவர்களுடைய மனதிலே பதிய வைப்பதும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யாவுல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இபாதத்துக்கு உதாரணம் சொல்லும்போது, ஒரு செல்வந்தர் அவருடைய வணக்கத்திற்கும் ஒரு ஃபகீருடைய வணக்கத்திற்கும் வித்தியாசத்தை கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு செல்வந்தர், நல்ல பணம் படைத்தவர், பணக்காரர், அவர் அல்லாஹுவை வணங்குகிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அந்த செல்வந்தரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்பது ஒரு குப்பை மேட்டை போல. செல்வம் என்பது ஒரு குப்பை மேடு. அவருடைய வணக்கம் என்பது அந்த குப்பை மேட்டின் மீது வளர்ந்திருக்கிற பூஞ்சோலையை போல. பூஞ்சோலை அழகானதுதான், ஆனால் அந்த குப்பை மேடு என்பது தரத்திலே குறைவானது. அதே நேரம் ஒரு ஃபகீருடைய இபாதத்து, அதற்கு உவமை சொல்லி விளக்குவார்கள். ஃபக்ர் என்பது அதுவும் அழகானது, அவருடைய இபாதத்தும் அழகானது. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஒரு அழகிய பெண்ணின் கழுத்திலே உள்ள அழகிய முத்து மாலையை போல. அழகிய பெண்ணின் கழுத்து அதுவும் அழகானது, அந்த கழுத்தை அலங்கரிக்கிற முத்து மாலையும் அழகானது. இரண்டுமே அழகாக மாறுகிற போது, அழகுடன் அழகு சேரும் போது பேரழகாக மாறி போகும். நூறுன் அலா நூர். அதுபோல பேச்சு திறனை வளர்த்து கொள்கிற நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, பேச்சு திறனை, நம்முடைய பேச்சை அழகுபடுத்துவதும் நம் பேச்சு திறனை மெருகேற்றிக் கொள்வதும் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் பேசுகிற பேச்சில் இஹ்லாஸும் நசீஹத்தும், நசீஹத் என்றால் பிறர் நலம் நாடுதலும் நம்முடைய பேச்சிலே இருக்குமேயானால் அந்த பேச்சு காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது. நம்முடைய நோக்கம் என்னவா இருந்துடக்கூடாதுன்னா, பேச்சை அழகுபடுத்தணும், நல்லா பேசணும், 4 பேர் பாராட்டணும், இது மட்டும் நம்முடைய நோக்காக இருந்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் சாதாரணமாக பேசக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுடைய பேச்சு மனதிலே ஆழமாக பதிந்து போகும், மனதிலே ஆழமாக பதியும். சில பேர் ஆக்ரோஷமா பேசுவோம், ஆக்ரோஷமாக மிகுந்த உரக்க சப்தத்தோடு பேசுவோம்,
ஆனால் வலது காதிலே புகுந்து இடது காது வழியாக வெளியேறிவிடும். காரணம் ஒன்றுதான், நம்முடைய பேச்சில் சமுதாயத்தினுடைய சமூக அக்கறை இருக்குமேயானால், பிறர் நலம் நாடுதல் இருக்குமேயானால் நம் பேச்சு நிற்கும். அடுத்தவர்களினுடைய நலனை, சமுதாயத்தினுடைய நலனின் மீது அக்கறை கொண்டு நம்முடைய பேச்சை நாம் இந்த நாவிலிருந்து வெளியேற்றினால் கண்டிப்பாக சமுதாய மக்களினுடைய மனதிலே அந்த பேச்சு நிலைத்து நிற்கும். நம்முடைய உள்ளத்தில் சமுதாய மக்களை கவனத்தில் கொண்டு நாம் பேசுகிறோம் என்றால் நம் பேச்சு மக்களுடைய மனதிலே போய் நிற்கும், பதியும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹுடையது. பொறுப்பு அல்லாஹுடையது. அது அல்லாஹ்வினுடைய அமானிதம். அது எப்படியும் கொண்டு போய் சேர்த்து விடுவான். சமூக அக்கறை இருந்தால் நம்முடைய பேச்சில் அது சமூகத்திற்கான பேச்சு, சமூகத்திற்கு போய் சேர வேண்டிய பேச்சு, நிச்சயம் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பன்னூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இஹ்யா உலூமித்தீன் கிதாப் இன்னைக்கு நிக்குது அப்படின்னு சொன்னா காரணம், இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்து அவர்கள் எழுதியதனால் இன்றைக்கும் அல்லாஹ் அதை நிலைநாட்டி இருக்கிறான், நிலை பெறச் செய்திருக்கிறான். நம்முடைய பேச்சாகட்டும் எழுத்தாகட்டும் சமூக நலன் சார்ந்து, பேச்சினுடைய அழகு எழுத்தினுடைய அழகு ஒருபுறம், சமூக நலன் சார்ந்து அக்கறையோடு நாம் பேசினோமேயானால், எழுதினோமேயானால் நம் பேச்சு சமூக மக்களின் மனதை, செவியை தட்டுவதோடு மனதில் பதியும், சமூகத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவிலே உள்ள கொன்னலை, முடிச்சை அவிழ்த்து விடு என்று கேட்டார்கள். நான் ரொம்ப சிறப்பா பேசணும், டாப்பா பேசணும், நாம் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் யாருன்னு மக்கள் சொல்லணும், அப்படியெல்லாம் கேட்கல. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு, ஹத்தா யஃப்கஹு கௌலி, என் பேச்ச கேட்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தேவையில்லை. நாம் பேசுற பேச்சு என் முன்னிலையில இருப்பவர்களுக்கு புரிந்தால் போதும், அந்த அளவிற்கு என் நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுனாங்க. முக்கியம் அதுதான். பேசுவதிலே, பேச்சிலே உள்ள ஆக்ரோஷமோ, பேச்சிலே உள்ள அழகோ அது மக்சதே அஸ்லி அல்ல, அசல் நோக்கம் அல்ல. நம்முடைய பேச்சு முன்னிலையிலே இருப்பவர்களுக்கு புரிவதும் அவர்களுடைய உள்ளத்திலே மனதிலே தங்குவதும் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி நோக்கமாக இருந்தால், நம்முடைய பேச்சில் இஹ்லாஸ் இருந்தால், மார்க்கம் அத்தீனு அன் நசீஹா என்று நபி அவர்கள் சொல்வது போல பிறர் நலம் நாடுதல் நம்முடைய பேச்சிலே இருந்தால் நிச்சயம் நம் பேச்சு மாற்றத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ள பேச்சாக மக்கள் மனதிலே தங்கும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட திறனை, பேச்சாற்றலை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் வழங்கிடுவானாக. நம்மை காரணமாக்கி மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை சமூகத்திலே ஆழமாய் பதித்திட வல்ல ரஹ்மான் நம்மை காரணமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித் தாரைன். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திடுவானாக. நம்முடைய இல்மு, அமல், ஃபஹ்மு, தஃஹீம் அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த ஆண்டுடைய மதரசா அளவில் கலந்து கொண்ட மாணவர்களுடைய பேச்சு போட்டியில் இறுதி சுற்றும் மிக இனிதே நிறைவு பெற்றது. அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பேசிய 6 மாணவ கண்மணிகளும் மிக சிறப்பான முறையில் நிறைய மார்க்குகளை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன வித்தியாசம் என்ற அடிப்படையில் நடுவர் தீர்ப்பே இறுதியானது என்ற அடிப்படையில் நோக்கம் முதலில் வர வேண்டுமோ, இரண்டாவது, மூன்றாவது
ஃபஸ்ட்டு வர வேண்டியது இங்கே கிடையாது, அல்லாஹ்ட்ட ஃபஸ்ட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உள்ளத்தில் முதலிடத்தை பெற வேண்டும். நம்முடைய நடுவர் ஹசரத் அவர்கள் சொன்னதை போல் நம்முடைய பேச்சில் இஹ்லாஸை கொண்டு வந்து எதிரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும்படியான ரூஹானியத்தான பேச்சாக பேச வேண்டும். அதற்கு ஒரு வழியாகத்தான் இப்படிப்பட்ட நம்முடைய மன்றத்தை, பேச்சு போட்டியை நாம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பான முறையில் அமைத்தோம். அந்த அடிப்படையில் பேசி முடித்த மாணவ கண்மணிகளுடைய அந்த மதிப்பெண் பட்டியலை பார்க்கக்கூடிய தருவாயில் சுமார் கிட்டத்தட்ட 18.5 மார்க்குகளை எடுத்து 6வது இடத்தில் அல் ஹாஃபில் முகமது மஹாசின் அவர்களும், சுமார் 19 மார்க்குகளை எடுத்து 5வது இடத்தில் முகமது சுலைமான் சேட் அவர்களும், சுமார் 20 மார்க்குகளை எடுத்து 4வது இடத்தில் அல் ஹாஃபில் முகமது அஷ்ரஃப் மஹதி அவர்களும், சுமார் கிட்டத்தட்ட 22.5 மார்க்குகளை எடுத்து 3வது இடத்தில் அப்துல் ராசிக் அவர்களும், சுமார் 24 மார்க்குகளை எடுத்து 2வது இடத்தில் அல் ஹாஃபில் அபு சாலிஹ் அவர்களும், 26.5 மார்க்கை எடுத்து இந்த பேச்சு போட்டியில் முதலிடத்தில் அல் ஹாஃபில் அப்துல் ஹமீது பாசித் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள், பதிவாகியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பேசிய அனைத்து மாணவர்களுக்கும் பேச்சு திறமையை அதிகப்படுத்தி வைப்பானாக. உண்மையாகவே இறுதி சுற்றில் வந்து இப்படி மார்க்கு குறைவாக ஆகிவிட்டது, 2வது சுற்றில் கலந்து விட்டோம், 1வது சுற்றிலேயே நம்ம திருப்பி அனுப்பிட்டாங்களே, அதுதான் நோக்கம் கிடையாதுங்க. இன்ஷா அல்லாஹ் சமூக பணியில் வெளியில் சென்று நீங்கள் எல்லாம் சிறந்த ஒரு பேச்சாளராக கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, போட்டிகள் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அனைத்து மாணவர்களையும் அல்லாஹ் சிறந்த பேச்சாளர்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இலாஹிகள் சிறந்த பேச்சாளர்கள் தான் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ், அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரி மற்றும் ஃபைசானுல் ஃபைசி மாணவ சொற்பயிற்சி மன்றம் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டியின் இறுதி சுற்றை தலைமை தாங்கிய அல்லாமா லாரிஃபு பில்லா ஜாமியா ஷரியாத் வ தரீகத் அல்ஹாஜ் ஏபிஎஃப் நூரானி ஷா ஃபைசி ஃபையாசி ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், முன்னிலை வகித்த அல்ஹாஜ் எம்ஒய் சம்சுத்தீன் ஃபைசி அவர்களுக்கும், அல்ஹாஜ் எம்என் முகமது ரஃபி நூரானி அவர்களுக்கும், இன்னும் கிராத் வாசித்த அல் ஹாஃபில் சல்மான் கான் அவர்களுக்கும், கீதம் இசைத்த முகமது அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், துவக்கரை வழங்கிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஹசனுத்தீன் நூரானி பண்பை அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய அல் ஹாஃபில் முகமது அனஸ் அவர்களுக்கும், இன்னும் நடுவராக இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த மௌலவி முகமது ரிஃபாவுத்தீன் பாக்வி ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் சிறப்பான முறையிலே பேசிச் சென்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.